இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் வந்து செய்ய போகிறோம். சப்பாத்தி வந்து இந்த ரொட்டி மேக்கரில் தாங்க இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். சூடாக்கிக்கலாமா? ஏன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இன்னொரு 10 நாள் இல்லை 2 வாரம் தான் வரும். கேஸு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவசரத்துக்கு சமைக்கிறதுக்கு வேணும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஃபுட் ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணுறதுனால அதுக்கெல்லாம் வறுக்கணும். அதுக்கும் கேஸ் வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் செலவு பண்ணணும். இந்த ரொட்டி மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல வச்சுருக்கேங்க. இந்த இது ஒரு 18-19 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பைக்கப்போ எடுத்து யூஸ் பண்ணுவோம். அது ஆனால் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நேற்று நைட்டு கூட பார்த்தீங்கன்னா இதில் தான் நாங்கள் தோசை ஊற்றணும். இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாங்க. தள்ளி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இது இல்லை, அதாவது பூரிக்கட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது கிடையாது. இது வந்து இதுதான் அந்த இது சப்பாத்தி கட்டை. இது வந்து காய் கட் பண்ணுவோம்ல, வெஜிடபிள் கட்டர், அந்த போர்டு தான் அது. நம்ம கட்டையை பக்கத்தில் வச்சுட்டு போயிட்டு போகிறது நல்லா சூடாயிடுச்சு கட்டை. பாருங்க, நம்ம தேய்ச்சிட்டோம். இதை வந்து இதில் போட்டுக்கலாம். இது வந்து ரெடி ஆகிறதுக்குள்ள அடுத்து இன்னொரு உருண்டையை தேய்ச்சிருவோம். நம்ம சப்பாத்திக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் குழம்பு தான். எங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரியாணி இருக்குது, அதை நாங்கள் சாப்பிட்டுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டுக்காருக்கு. லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து இப்படி மூடி வைப்பாங்க. எனக்கு வந்து இதை யூஸ் பண்ணுற கொஞ்சம் பயங்க. ஏன்னா எப்பயாவது ஒரு தானே எடுக்கிறோம், கரண்ட்டு வேறு, அதனால கொஞ்சம் பயம். ஆனால் யூஸ் பண்ணலாம், அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போதும், இதுக்கு மேலே வந்து தேய்க்க முடியாது இதில். ஏங்க உங்களுக்கு எத்தனை சப்பாத்திங்க போட? 3 சப்பாத்தியா? ஆனால் இப்போ வந்து நமக்கு இதில் இருக்கிறது வந்து எத்தனை உருண்டை இருக்குன்னா 3, 6, 7 உருண்டை இருக்குது. மாவு கொஞ்சம் அதிகமாக பிசைஞ்சிட்டேன் போல இருக்குது. பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. நம்ம வந்து சப்பாத்தி செஞ்சு வச்சிட்டோம்னா காலையில் கூட சூடு பண்ணி கூட நாங்கள் சாப்பிட்டுக்கணும். சரிங்க, இப்போ நம்ம சப்பாத்தியெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சப்பாத்தி ரெடி. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நைட்டு இதில் தோசை ஊற்றுறோம், காலையிலையும் இப்போ தான் இதில் தான் தோசை ஊற்றுறோம். இன்னும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் மேலே இருக்குது, அதை எடுத்து கீழே வச்சு அதில் வந்து இட்லி, அப்புறம் இந்த குக்கரில் வைக்கிற சாதம் வைக்கிறது, அதெல்லாம் வந்து குக்கரில் நம்ம வச்சுக்கலாம். கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10 நாளைக்கு தான் வரும். எங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. எங்களுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவசரத்துக்கு சமைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுட் ப்ராடக்ட்டுக்கெலாம் வந்து வறுக்கணும். அதுக்கு தான் வந்து மெயினாக கேஸ் தேவைப்படும். 2 சிலிண்டர் இருந்துச்சு, மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு சிலிண்டர் எம்டியாக போச்சு. இந்த சிலிண்டரும் இன்னொரு 10 நாள் இல்லை இன்னும் 2 வாரம் தான் வரும். நான் அடுத்த சிலிண்டர் வந்து வர்ற வரைக்கும் வந்து இதை நம்ம
நாங்கள் அதை வச்சுக்கணும். எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்க்கலாம். பயமாக இருக்குது நினச்சோம்னா. சரிங்களா? இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து நாளைக்கு என்ன வீடியோன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நம்ம பூ போல சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டட்டா.